Welcome to GR Trans. Make the right move. South Indiaலே first Volvo 9600 SLX with onboard restroom ஓட plus personal TV ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம GR Transங்க. இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு தரமான விளாகா இருக்க போதுங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஏ வால்வோ பஸ் ரைடு கைஸ். வால்வோ பஸ் ஜேர்னியா தான் இருக்க போது. ஒரு புது பஸ்ங்க, புது பஸ். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இன்னைக்கு தான் பஸ்ஸோட இனாகரேஷனு. இன்னைக்கு தான் நம்ம டிராவலும் பண்ண போறோங்க. ஆமாங்க, ஒரு வால்வோ, புது வால்வோங்க. வால்வோட டாப் எண்ட் வேரியன்டான 9600 SLXங்க. எந்த டிராவல்ஸ்னா GR Transங்க. ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு டிராவல்ஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா GRT டிராவல்ஸ் நேம் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மாத்திட்டாங்க GR Trans சொல்லிட்டு. எங்க இருந்துன்னா இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்க இருக்கும்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எங்க டிராவல் பண்ண போறோம்னா ஹைதராபாத் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா நம்ம பஸ்ல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பருக்கும் ஒரு பெர்த்துக்கும் இண்டிவிஜுவல் டிவி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. ஒரு பெர்த்துக்கும் இண்டிவிஜுவல் டிவி, ரெஸ்ட் ரூம்னா ஹோட்டல் ஆன் வீல்ஸ்ங்க. அப்படியே நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வால்வோ பஸ் சொல்லவே தேவையில்ல, கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் அப்படி இருக்குங்க. வால்வோ ஃபேன்ஸ் மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாக்கலாம். பஸ்ஸோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா 4:30ங்க. கரெக்டா நம்ம வந்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சர்வீஸ் எல்லாமே பாக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அவங்களோட சர்வீஸ் வந்து செம்மையா இருந்துச்சுங்க, பக்காவா இருந்துச்சு. டைமிங்கா இருக்கட்டும், இவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்றோம், அதுக்கே ஆன் டைம்ல வந்து நம்ம ரீச் பண்ணாங்க. இந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஹைதராபாத் ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரெயினி 4 ஸ்டேட்டை கவர் பண்றோம். தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க போயிட்டு பஸ்ஸோட டிரெக்ஷன் எல்லாமே பாருங்க. இன்னைக்குதான் இனாகரேஷனுங்க. பஸ்ஸோட இனாகரேஷன் அன்னைக்கு பஸ்ஸுக்கு அந்த மங்களகரமா பூஜை எல்லாம் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஃபீல் வந்து ஒரு தனி ஒரு வைப்புங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பஸ் அங்க நிக்குதுங்க. பஸ் அப்படியே அழகா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. GR Transோட ஆபீஸ்ங்க. இந்த வியூ மட்டும் பாருங்க, செம்மையா இருக்குங்க. 4 பஸ் பிரம்மாண்டமா இருக்குங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் 2 பஸ்ஸுக்கு தாங்க எனக்கு இனாகரேஷன். தேர்டு உள்ள பஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின செட்டு, செகண்ட் செட்டு. லாஸ்ட்ல உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் செட்டுங்க. கைஸ், இனாகரேஷனுக்கு பஸ் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கிளிப்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். பஸ் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க. கைஸ், நம்ம சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் வால்வோ 9600 SLX வித் ஆன்போர்ட் வாஷ்ரூமோட பிளஸ் பர்சனல் டிவியோட கொடுக்கறது பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் நம்ம GR Trans தாங்க. GR Transோட ஓனர், மேனேஜிங் ஸ்டாஃப்ஸ், அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இனாகரேஷன் பண்ணுவாங்க. அப்படியே எல்லா கிளிப்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேங்க, பாருங்க. இந்த பிரேமா பாருங்க ஜி, எப்படி இருக்கு பா, செம்மங்க. கைஸ், இன்னைக்கு இனாகரேஷனால பார்த்தீங்கன்னா மினி ஸ்நாக்ஸ் விருந்தே வைக்கிறாங்க. தண்ணி பாட்டில், நெக்ஸ்ட்டு மிக்சர் பேக்கெட், அதுக்கப்புறம் பாதுஷா, நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்விச்,
அதுக்கப்புறம் டீ காஃபிங்க. சூப்பருங்க. நமக்கு எனர்ஜி ட்ரிங்கான ஒரு டீயை போடுவாங்க. கைஸ், பஸ்ஸோட டெக்கரேஷன் எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓவருங்க. பஸ் இஸ் ரெடி ஃபார் இனாகரேஷனுங்க. ஆமாங்க, ஜிஆர் ட்ரான்ஸ் அவங்களோட அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனாகரேஷன் பண்ணிடுவாங்க. கைஸ், ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுங்க என்னென்னா, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4:30 மணிக்கு எடுப்பாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 மணி. பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இனாகரேஷன்னால பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எடுக்கிறாங்க நைட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4:30 மணி தாங்க டைமு. கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பரப்புரையை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருப்பீங்க நீங்கள். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி வாங்குற வரைக்கும் தாங்க ஒரு இது இருந்துச்சு, சொல்லுவோம் ஆர்வம்லாம். ஓகே, நீங்கள் வந்து யார் நெக்ஸ்ட்டு சிஎம் சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, பார்க்கலாம். சரி வாங்க, பஸ் இஸ் ரெடி ஃபார் இனாகரேஷன். வாங்க அப்படியே பார்க்கலாம். Welcome to GR Trans. Make the right move. பஸ்ஸு கிளம்ப போதுங்க. ஒரு சூப்பரான ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
அந்த சவுண்டை ஃபீல் பண்ணீங்களா? போட்டு ட்ரோன்ல இருக்கணும்னா ரேட் ஏதாவது ஆறு வச்சு போடுறது. அதான் அனந்தபுரம் வந்து வாங்கி சொல்ல அப்படின்ட்டு. இந்த இது அவ்வளோதானா? பாய் ஆமாம் சார், அவ்வளோதான். இந்த இது அவ்வளோதானா? சரி, அதெல்லாம் அவ்வளோதான். அது நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. பாய் சார். பாய். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்றதுன்னு சொல்லலாம். மேலே கிளஸ்டிப் லைட்டிங்ஸ் போட்டு செம்மையாக இருக்குங்க இன்டீரியர் லுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டேனால உங்களுக்கு பலூன்லாம் கட்டி செம்மையாக இருக்குங்க. ஏசி சில்னஸ் இருக்கட்டும், ஆம்பியன்ஸ் வேற லெவலுங்க. ஒன் ஆஃப் த சைலண்ட் இன்டீரியருங்க வால்வோ. ஒரு சவுண்டும் கேட்காது உங்களுக்கு உள்ள, அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ரேர் இன்ஜினு, ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க. ஓகே, பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க, வாங்க. எஸ்ஜிஆர் ட்ரான்ஸ் உங்கள் பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க உங்கள் பிராண்டிங் போட்டு நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குங்க. ஒயிட்டு பாருங்கள், பியூர் ஒயிட்டு, ஒரு அழுக்கு இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வால்வோ பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட்டு. இங்கே நமக்கு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அங்கே டிவிக்கான ரிமோட் இருக்குங்க. டிவிக்கான ரிமோட் அப்படியே உள்ளே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு, அப்புறம் ரீடிங் லைட்ஸ், யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்கான சுவிட்சுங்க. கைஸ் டிவி ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லோடிங்க, நம்ம சீட் நம்பர் காமிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்குது. நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுவோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு. யூடியூப் லோடிங். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருவோங்க. நம்மளே பண்ணால் தான் உண்டு. கே ஸ்பேஸ் ராஜா ஸ்பேஸ் விலாகுங்க டைப் பண்ணுவோம். அழகாக சைடில் வந்துடுச்சு. நீங்கள் நம்ம ட்ராவல் கண்டென்ட், பஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், ஜிஆர் ட்ரான்ஸோட ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்ம விளாக் பண்ணியிருப்போங்க. நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் போடுற அந்த ஒரு லைக் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க எனக்கு. கைஸ், நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஜிஆர் ட்ரான்ஸ் அவங்க பிராண்டிங் போட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்கங்க. கைஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பா ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு பேப்பர் போட்டோடைய ஸ்விங்கு ஜஸ்டி பொமேகிரானட் ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா சால்டட் பீனட்ஸ், வேர்க்கடலை நல்லாயிருக்குங்க. அதுக்கடுத்து இங்கே நமக்கு விங்கிள்ஸோடைய மினி ஸ்விஸ் ரோல். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பெட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாக்லேட்டுங்க, புளியம்புரம் சாக்லேட்டுங்க, நல்லாயிருக்கும் அதில். இதுதான் வெல்கம் கிட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்க. கைஸ், உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட சென்டரில் கொடுத்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாங்க. கைஸ், இந்த க்ரீன் லைட் எரிஞ்சா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆள் இல்லைன்னு அர்த்தங்க. அதே பார்த்தீங்கன்னா உள்ளே ஆள் இருந்தால் அந்த ரெட் லைட் எரியுங்க. உள்ளே எப்படின்னு பார்க்கலாமா? உங்களை அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கொடுத்துருப்பாங்க. அழகாக பார்த்தீங்கன்னா மேட்லாம் போட்டிருக்காங்க. புஷ்ஷுன்னு போட்டிருக்கு. எல்லோமா க்ளோஸ் ஓப்பன். ஸோ கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. அட்டென்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. தண்ணி பக்காவாக வருது. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஹேண்ட் வாஷ் பக்காவாக இருக்குங்க. சூப்பர். ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவாங்க. ஃபேர் டீட்டெயில்ஸ். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்பர் புக் பண்ணேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு 2700 rupees ஆச்சுங்க. அதே
நமக்கு டபுள் அப்பர் பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸு, டபுள் லோயர் பார்த்தீங்கன்னா 2350 ருபீஸுங்க, சிங்கிள் லோயர் பார்த்தீங்கன்னா 2800 ருபீஸுங்க. இதுதான் வந்து நம்ம பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸுங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. நமக்கு செங்கம்பள்ளி தாண்டி ஒரு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம ஜிஆர் டிரான்ஸில் பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் அப்போ பஸ்ஸில் உள்ள எல்லா பேசஞ்சரையும் வெளியே வர சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடுவாங்கங்க சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. அதுக்கப்புறம் டின்னர் முடித்த பிறகு தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்க. சரி வாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் வால்வோ கேபின் ரைடு. கைஸ் வால்வோ பஸ்ஸோட ரேர் இன்ஜின் சவுண்டுங்க. இந்த சவுண்டை கேட்டாலே ஒரு தனி ஃபீல் வரும்னு சொல்லலாம். செம்மங்க. ப்ளூ கலர் லைட்டிங் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சார் அப்பா நாம் சார் राजेंद्र विश्वकर्मा. ஓகே சார். frequently traveling from Coimbatore to Hyderabad sir? Hyderabad. Frequently traveling? Only one time. Okay sir. Sir, how was the bus sir? बहुत अच्छा. बहुत अच्छा. Very nice. Super. Top class. Top. Okay sir. Driver sir, about how they are friendly type or? Driver भी बहुत अच्छा. बहुत अच्छा. Okay. ठीक है sir. Thanks sir. Okay. கைஸ் பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. வாங்க ஏறுவோம். நடந்து வராங்களோ ஒரு பைலட்டண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அந்த அண்ணாவை. அவர் பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். நானும் வரேன் சார். உட்கார் சரி. சூப் போடாமே ஏமாற்றி போட்டீங்க எல்லாருமே. போடுச்சுல்ல இறங்கணும் யாருன்னா சார் போடணும். आप ना पो नन शॉप మీరు అక్కడ అయితే చేయండి. ఓకే కదలగా ఉన్నగారు కళ్ళు తెచ్చారు కదా. கைஸ் நம்ம செகண்ட் பைலட் கரூர் சிவானை ஓட்டுறாங்கங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், சூப்பராக ஓட்டுவாப்புல. அண்ணே வணக்கம். அண்ணா பஸ்ஸோட ரூட்டு சொல்லுங்கண்ணா ஃபஸ்ட்டு. கோயம்புத்தூர் டு ஹைதராபாத். ஓகேண்ணா. ஹைதராபாத் டு கோயம்புத்தூர். ஓகேண்ணா. வயாண்ணா? பெங்களூர் வழி. ஓகேண்ணா. நான் பஸ்ஸில் வர பேசஞ்சருக்கு 2-3 வார்த்தை சொல்லுங்கண்ணா. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க? பார்த்துருப்பேன். எங்கள் இடையில ஏறனால ஏறிக்கலாம். பிக்கப் பண்ணுவான், ட்ராப் பண்ணுவான், ரெஸ்ட் ரூம் கொடுவான், மெடிசன் வாங்கினாலும் அலோவ் பண்ணுவான். ஓகேண்ணா. எப்படின்னா போர்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமாண்ணா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்லிடுவோம். நாங்கள் எப்போவுமே யார் இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுவீங்க? சொல்லிடுவோம். ஓகே. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுனாலும் நின்று எப்போ அதை ஏற்றி. ஓகேண்ணா. அண்ணா இப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு டிரைவராக இன்னொரு டிரைவருக்கு ஒரு அட்வைஸ்னா சொல்லுவீங்க? ரெகுலராக ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரூட்டை பற்றி தெரியும். புதுசாக வரீங்கன்னா நேரத்தில் ஸ்பீட் பிரேக் இருக்கு, டைவர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகேண்ணா. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. உங்கள் டிரைவிங்கில் நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகேண்ணா. கைஸ் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஆன்போர்ட் அசிஸ்டன்ட் அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. நான் உங்கள் நேம்ண்ணா? மகாலிங்கம். ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக இந்த ட்ராவல் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? 8 வருஷமாக இருக்கீங்க. ஓகே சூப்பர்ண்ணா.
வண்டி ஓடுதுண்ணே. இப்போ பெங்களூர் ராமேஸ்வரம் ஓடுதுண்ணா. ஹைதராபாத் எடுத்துட்டேன். ஹைதராபாத் கட் பண்ணிட்டாங்களா? ஆமாம். ஐஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. நமக்கு பெங்களூர் தாண்டி டீசல் ஃபில்லிங்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்ல ஒரு தூங்குங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் தூங்கினேன். உள்ள செம்ம ஒரு கம்ஃபர்ட்டுங்க. வால்வோ பஸ்ஸர் சஸ்பென்ஷன் அப்படி இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே வீட்டில் தூங்குற ஃபீல் தாங்க இருக்கும். டிரைவிங் அண்ணா சூப்பராக ஓட்டுறாப்புலங்க. சரி வாங்க, உங்களுக்கு ஓவர்டேக்ஸ் அந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மாட்டில் ஓவர்டேக்கு. ஏன்னா நம்ம கிளம்புற டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. இதே நம்ம 4:30 மணி பஸ்ஸுனால் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஓவர்டேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பெங்களூர்லையாக இருக்கட்டும், நம்ம வந்து பெங்களூர் தாண்டினவருக்கு. இந்த 7 o'clock பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஓவர்டேக்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. சரி வாங்க அப்படியே நம்ம ஜெர்னி கண்டினியூ பண்ணுவோங்க. விட்டு வந்தால அவரு கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. நமக்கு கர்னூல் முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஓவர்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாட்டாதுன்னு சொல்லிட்டு. சேம் தாங்க, நானும் முன்னாடி ஃபுல்லாக கேபின் உட்காந்து பார்க்குறேன். ஓவர்டேக் மாட்டோன்னா ஓவர்டேக்காக மாட்ட மாட்டேதுங்க.
சரி வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. நல்ல ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணாங்கங்க. ஊர்லலாம் இருக்கும்போது எங்கள் ஊர் சைட்லலாம் புளிய மரம் நிறையா இருக்குங்க. என்ன பண்ணுவோம் இந்த சம்மர் டைம்லலாம் குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தட்டி 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 ஒரு புளியங்க இதையும் உடச்சி சாப்பிடுவோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாக்லேட்டே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 10,500 மேலே காமிக்காது. கைஸ் ஆத்து மணலை பட்ட பகல அழுறாங்க. தமிழ்நாட்டில் அதெல்லாம் முடியுமா? அழகா அழுறாங்களேண்ணா. இருக்குதாங்களா? ஓகே சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பாப்பாண்ணா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 11:15 நம்மள அரங்கரில் இறக்கி விட்டாங்கங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போதுங்க. கரெக்டாக நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு 267 பில்லர் நம்பர். நம்ம வந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் போனோம். அதனால சரி இங்கே இறங்கினா பக்கமாக இருக்குன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பஸ் சர்வீஸ்னால அங்கே நம்ம கோயம்புத்தூர்ல பூஜைலாம் போட்டனால டிலே ஆயிருச்சுங்க. அந்த டிலே அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. கம்ஃபர்ட் வைஸா இருக்கட்டும், டிரைவிங் வைஸா இருக்கட்டும் சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஜிஆர் டிரான்ஸ்ல கோயம்புத்தூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு கோயம்புத்தூர் நல்ல சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸுக்காண்டி தான் நம்ம சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இப்ப ஹைதராபாத் வந்து திருப்பி சென்னைக்கு தாங்க போறோம். நெக்ஸ்ட் எந்த பஸ்ல ட்ரை பண்ணலாம் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிராவல் வ்ளாக்ல சந்திப்போம் மக்களே. டாடா.